அப்ப நீ மட்டும் போயிட்டு வா. இவளுக்கு மேல இருக்கிற ஆத்திரம் எனக்கு அடங்கல. என் மயங்காரனை இன்னைக்கு பொழுது இருக்கிறக்குள்ள பார்த்து அவனை நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டாத்தாக்கா எனக்கு அடங்கு. அப்புறம் வச்சுக்கிறேன் அவனை. சரி கேளு கேளு. எனக்கும் வீட்டுக்குள்ள வேலை இருக்கு. நான் அந்த போஸ்டரை கிழிச்சு போட்டுப்புட்டு அடுத்த வேலையை போய் பாக்குறேன். ஹோட்டலுக்கு போர்டு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கான், சூப்பரா இருக்குக்கா. அவடிக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறமே, என்னென்ன செய்யறானோ எதுன்னு செய்யறானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நல்லா தான் செஞ்சிருக்கேன். பரவாயில்ல. அவன் ஆளுதாக்கா ஒரு மாதிரி, வேலையெல்லாம் நல்லா தான் இருக்கான். ஆளுதான் ஒரு மாதிரியா? ஆளு என்ன மாதிரி? ஆளுகளை பாரு. உங்களுக்காக விழுந்து விழுந்து ஒரு வாரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது கடைக்குன்னு கமிஷன் கொடுக்காம இருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. நம்ம கடைக்கு வேலை செய்யறதுக்கு எதுக்குடா உனக்கு கமிஷன் கொடுக்கணும்? நீ இந்த கடையில ஒரு ஆள் இல்லையா? இப்படி சொல்லி ஓப்பி அடிச்சு நீனு ஒரு ஆளுதான் ஒண்ணு கொடுக்காம ஏமாத்தலான்னு பாக்குறிய. அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. இல்லை பாவாட, நீ ஒரு ஆளுதான் இந்த ஊர்ல காசுன்னு தெரிய மாட்டோம்னு நினைச்சேன். நீனே இப்படி மாறிட்டியடா பாவாட. நான் ஒன்னும் முன்னாடி மாதிரி மொட்டை பைய கிடையாதுக்கா. ஒரு குடும்பஸ்தன் ஆயிட்டேன்ல. எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, ஒரு பொண்டாட்டி வந்துருச்சு, இனிமே பிள்ளைகள் பிறக்க போகுது. எனக்கும் குடும்பத்து பொறுப்புகள் இருக்கு, பாரங்கள் இருக்குக்கா. அம்மா, பொண்டாட்டி, குடும்பம், பிள்ளைன்னு எத்தனை விஷயங்களை சுமக்க வேண்டியது இருக்கு. இப்படியெல்லாம் காசு கொடுக்காம ஏமாத்தி நொட்டிட்டு போகலான்னு நினைக்காதீங்க. கொடுக்க வேண்டிய காசை கரெக்டா கொடுத்துருங்க. அப்பதான் அடுத்து ஒரு வேலை சொன்னா வந்து பாப்பேனாக்கா. சரிடா, நீ வாங்க வேண்டிய காசை வாங்கிக்க. எங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்த வரைக்கும் சரிதான். சரி, எத்தனை மணிக்கு கடை திறக்கிறது? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுடா, நம்ம முன்னாடி வந்துடணும்ல. அதான் வந்து நிக்கிறேன். நீ ஒவ்வொருத்தரா வந்த பிறகு நல்ல நேரத்துல கடையை திறந்துட வேண்டியதே. சரி நிக்கலிக்கா, அப்ப நானும் போய் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரேன். அவ போன வாரம் சொன்னாலே அடுத்த வாரம் ரெடி ஆயிருப்பா. நான் நேத்து தான் கடைக்கு கிளம்பணும் வாடின்னு சொன்னேன். இதுல என்னைக்கு ரெடி ஆகி நான் என்னைக்கு கூட்டிட்டு வரவோ? போய் பாத்தடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க அதுக்குள்ள கடையை ஓபன் பண்ணிடாதீங்க. போயிட்டு வாடா, நீ இல்லாமல ஓபன் பண்ணிடுவான். வா. அடிச்சிட்டாளா? ஹலோ, அருக்கு கிளம்பிட்டியா இருக்கு? சரிம்மா, நீ மேக்கப் எல்லாம் போட்டு பொறுமையா கிளம்பு. ஒன்னும் அவசரம் இல்ல. இங்க வந்து நம்ம என்ன வெட்டி முடிக்கிற வேலையா பார்க்க போறோம்? நீ மேக்கப் பண்ணி வர்றதா முக்கியம். சரிம்மா, நீ பார்த்து கிளம்பு. மாமா பொறுமையா வர்றேன். ஓகேடா. பாய்டா. இல்லை பாவாட, எங்கிட்ட இன்ன பேச்சு பேசிட்டு பொண்டாட்டிட்ட இம்புட்டு பம்புற. உங்ககிட்ட பேசுறது மாதிரியே பேசி அவட்ட யார் உத வாங்குறது? ஊருக்குள்ள பல பேர் என்னை மாதிரி தான் சுத்தி திரியுறாங்க. சரி இப்படி பேசிக்கிட்டே நிக்காம போய் பொண்டாட்டி போய் கூட்டிட்டு வாப்பா. சரி, வாரேன். அத்தாடியாத்த, அந்த பாவாடைக்கு ஒரு ஐடியாத்தா. நல்ல வேலைப்பா, நீங்க வந்து சௌமியாட்ட எதுவும் சொல்லிடுவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை, நீங்களும் கொஞ்சம் உஷாராயிட்டீங்க. அவன் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு விசேஷத்துக்கு கிளம்புறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கடா உடிச்சிருக்கு. அந்த அத்தாட்ட சொன்னா பத்திரகாளி வேஷம் போடும்னு எனக்கு என்ன தெரியாதா? பின்ன சொல்லி இருந்தா அவளும் வந்திருப்பாளோ என்னவோ. நீங்க 2 பேரும் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிட்டியே. அவளை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி பண்றீங்க பாத்தீங்களா? இந்த ஒரு விஷயம் தாமா உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நீங்க எப்பதாமா மாறுவீங்க? அவளை பத்தின சுயரூபம் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இப்படி பேசுறீங்க. உங்க அம்மா கறிய மாத்தவே முடியாதுடா, இவளை திருத்தவும் முடியாது. எம்புட்டு பட்டாலும் திருந்தாதவளை என்னன்னு போய் சொல்றது? ஆமா, நான் எதுக்கு சொல்றேங்கிறதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அன்னைக்கு ஷோரூம்ல வச்சு அன்னைக்கிலேயும் அவ மகளையும் குடும்பத்தோட அசிங்கப்படுத்தினவளுக்கு இன்னைக்கு அன்னைக்கிலி ஒரு கடை திறந்து நல்ல நிலைமையில இருக்கிறான்ங்கிறத வந்து பார்த்தா அவளுக்கும் கடுப்பு தட்டும்ல. அடியே, நம்ம இப்படி நினைச்சு சொல்லுவோம். ஆனா அங்க வந்து அந்த பிள்ளைகளோட நிம்மதியை பூரா கெடுத்து அதுகளை சந்தோஷம் இல்லாம பண்ணிட்டு போயிருவா உன் மருமக. எதுக்கு இதெல்லாம் தேவையா? அவ வந்து வயிறு எறியறதுக்கு வராம இருந்துட்டு போறது நல்லது தானே? அப்பா சொல்றதம்மா கரெக்டு. அவ வந்தா மட்டும் சந்தோஷமா வாழ்த்திட்டா போறா? எப்படியும் வயிறு எறிஞ்சுதான் போறா. அதுக்கு அவ வராம இருக்கிறது நல்லது தானே? அவ வாழ்த்த மாட்டான்னு எனக்குன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு வர சொல்ற? ஐயோ, நான் ஒன்னும் சொல்லல சாமியல. அப்போ மைனும் போற வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா விடுங்க. 2 பேரும் சேர்ந்து என்னைய கொலையாவுல கொண்டுகிட்டு இருக்கியே. வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சா அவ என்னென்ன பாடுபடுத்துவாளோ. நீங்க அதை காட்டி படுத்திக்கிட்டு இருக்கிய. நம்ம ஷோரூம் போறோம் தானமா சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்ம அன்னைக்கிளி ஃபங்க்ஷனுக்கு போறது அவளுக்கு எப்படி தெரிய போகுது? அன்னைக்கிளி கடை திறந்த விஷயத்த கூட அவகிட்ட மூச்சு விடக்கூடாது. என் வாய்தான் கிடந்து தொலையாது. எதையாவது கேட்டா என்னத்தையும் சொல்லி தொலைஞ்சு வருவேன். ஒரு பூட்டை வாங்கி பேசாம போட்டு விட்டுறது நல்லது. அதை செய்யும் முதல்ல. ஏலே, திண்டுக்கல் வழியா போடா, பெரிய பூட்டை வாங்கி மாட்டி விட்டுருவோம் உங்க அம்மா வாயில. என்ன நக்கல் பண்றீராக்க? நக்கலு உள்ளத தன்னடி சொல்றான். இதுல நக்கல் பண்ண என்ன இருக்கு? நீங்க பூட்டும் போட வேணா, சாவியும் போட வேணா. நீங்க கடைக்கு போற வரைக்கும் இந்த வாயில இருந்து ஒரு வார்த்தை வராதுடா. போங்கடா. அம்மா, அப்பாவையும் சேர்த்தா சொல்றீங்க? 2 பேரையும் தான் சொல்றேன். பேசாம வாங்க, வாங்கி முடிக்கிட்டு. எனக்கு பூட்டு போடையில உங்களுக்கு மட்டும் அப்புறம் பூட்டு போட முடியாது. நான் பேச இந்த காருக்குள்ள யாரும் பேசக்கூடாது சொல்லிவிட்டேன்.
அதுக்கும் நல்ல தூக்கம் வருது. இந்த நேரத்துல போய் வாக்கிங் வா ஜாக்கிங் வான்னு கூட்டிட்டு வந்து உசுர வாங்குறியே. அப்படியெல்லாம் சொல்லாது லைலா. வாக்கிங் வர்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லியும் வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் போய் ஆகணும். நல்லா தூங்குனாலும் உடம்புக்கு நல்லது தாண்டி. எனக்கு தூக்கமா வருது. லைலா, இப்படி சோம்பேறித்தனம் பட்டுட்டே இருக்கிறதுனால தான் நீ வெயிட் போட்டுக்கிட்டே இருக்க. என்ன பாரு, நான் எவ்வளவு ஸ்மார்ட்டா ஸ்லிம்மா நீட்டா இருக்கேன்னு. அந்த மாதிரி நீ ஆக வேண்டாமா? உன்னை மாதிரி ஆகணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா என்னாலலாம் இருக்க முடியாதே. காலையிலயும் சாயங்காலமும் டீ காப்பி, மத்தியானம் ஒரு வர காப்பி, அதுக்கு இடையில ஒரு வடை பச்சி போண்டான்னு ஒரு ஸ்நாக்ஸு. 3 வேளையும் சோறை கொடுத்தாலும் திம்பே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இட்லி தோசை பூரி பொங்கல்னு போய்கிட்டு இருக்கு. நைட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் போய் படுத்து தூங்கணும். காலையில் ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கணும். 12 மணி நேரம் தூக்கம் மஸ்ட் இல்லையாடி? அதுக்கு தான் சொல்கிறேன். ஓ மை காட், 15 மணி நேரம் தூங்கணுமா? ஒரு மனுஷன் 8 மணி நேரத்துக்கு மேல தூங்கவே கூடாது, தெரியுமா உனக்கு? 8 மணி நேரம் தூக்கலாம் என் லைஃப்லயே நான் தூங்கினது இல்லடி. இன்னைக்கு நைட்டு 9 மணினா மறுநாள் காலையில 9 மணி தான். நைட்டு 8 மணினா மறுநாள் காலையில 8 மணி தான். எனக்கு இந்த 12 மணி நேரத்தை ஸ்கிப் பண்றதெல்லாம் பிடிக்காதுப்பா. ஓ ஷிட், உன்னெல்லாம் சிரிச்சவே முடியாது லைலா. சரி வா நட முதல்ல. ஐயோ போதும்டி, எப்படி தூரம் நடக்கிறது? அச்சம் போஜாம வா லைலா. நல்லா நடந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஆல்ரெடி ஆரோக்கியமா தாண்டி இருக்கேன். ஜெயி, இங்க பாரு லைலா, உடம்ப 30 வயசுக்கு மேல ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். சும்மா சதன்னு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் புருஷனே உன்னை நிமிந்து பார்க்க மாட்டாரு, தெரியுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எப்படி இருந்தாலும் என் கொக்கி என்ன பாப்பாரு. லைலா, உன்னோட தாட்ஸ் ரொம்ப தப்பு. நம்மெல்லாம் ஆசைப்படுற மாதிரி கல்யாணம் வரைக்கும் தான் ஒல்லியா ஃபிட்டா நீட்டா இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி வேணா இருக்கலாம்னு நினைக்கிறது தப்பான மைண்ட் செட், தெரியுமா உனக்கு? ஏன் அப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் இப்போ ஃபிட்டா தானே இருக்கேன். ஒன்ன மாதிரி சீச்சு பூச்சு நல்லா இருக்கக்கூடாது. போன மாசம் 55 கிலோ இருந்தேன். இந்த மாசம் என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 65 கிலோ ஆயிடுச்சு. 4 பூரி 8 பூரி சாப்பிட்றேன். இப்படி எல்லாம் சாப்பிட்டா வெயிட் போட தானே செய்யும். அளவோடு சாப்பிட்டாதான் என்ன மாதிரி ஃபிட்டா டைட்டா இருக்க முடியும். சாப்பாடு ருசியா இருந்துச்சேன்னு சாப்பிட்டேன். அதுக்காக பூரி எல்லாம் எண்ணிக்கிட்டா இருப்பாங்க. பூரினா எனக்கு பிடிக்கும்டி. அப்ப இப்படிதான் பூரி மாதிரி மாசம் மாசம் ஒப்பிக்கிட்டே இருப்பேன், பரவாயில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உடம்ப குறைச்சிருவேன். இங்கே பாரு லைலா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருந்தேனோ அதே வெயிட் தான் இப்போவும் இருக்கான். கொஞ்சம் கூட கூடவும் இல்லை, கொஞ்சம் கூட குறையவும் இல்லை. இதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுனால தான் அந்த கிழவன், அதான் என் புருஷன் சந்தோஷ், என் பின்னாடி நாய்க்குச்சி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காரு, சரிம்மா உனக்கு? என்னடி இப்படி சொல்ற? ஆமா லைலா, நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். நிஜமாவே பொண்ணுங்க நிறைய பேர் ஒன்று மாதிரி தான் தப்பாக கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்மள பிடிக்கும்னு நினைக்கிறது தப்பு. எப்போதுமே உடம்ப நீட்டாக வச்சிருந்தாதான் பசங்களுக்கு பிடிக்கும். இங்கே பாத்தியா, நான் இப்படி இருக்கிறதுனால தானே இன்னும் கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி இருக்கேன். அதனால தான் அந்த சொட்ட மண்டையே என் பின்னாடியே தெரிஞ்சு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட மறந்துட்டான், புரியுதா? புரியுது. அதுக்கு தான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸு நீ, உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதுக்காக தான் நான் இதெல்லாம் உனக்கு சொல்லி உன்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரேன். ஒழுங்கா என் கூட நடந்து வாக்கிங் வா, உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கோ, அளவோடு சாப்பிடு, அப்பதான் பியூட்டியாக இருக்கலாம். குக்கி ஒன்னா சுற்றி வருவாரு. ஓகே? யா, வெரி குட், லெட்ஸ் கோ. சரிடி குஞ்சாயி. என்னக்கா ஆளா வரவேற்கிறதுக்கு முன்னிலையில நின்ற முதல்ல ஒரு மூஞ்சூர்ல வருது, கடை விளங்குமா? யாரும் வர்றது? இங்க பாரு, யாரு சிங்க நட போட்டு வர்றான்னு. என்ன இதுதான் ஹோட்டலாக்க? இல்ல அத்தான், ஹாஸ்டலு வந்து ஒரு 2 மாதத்துக்கு தங்கி இருந்து பில்லு கட்டிட்டு போங்க. என்ன? வாங்க, இதான் ஹோட்டலு. அத்தே வாங்கத்தே. வாங்கம்மா. வேறேன் அலமேலு மருமகளுக்கு எப்போதும் திமிரு ரொம்பத்தான் ஜாஸ்தி. ஆமா, என்ன எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறிய? சாப்பாடு எத்தனை மணிக்கு? எனக்கு ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு, அங்கே வேற போகணும். என் மையன் சொல்லிட்டானே, வரலைன்னா நல்லா இருக்காதேன்னு வந்தேன். ஐயோ ஆத்தா, இங்கே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வேறு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா போயிட்டு வாங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடியே கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? அத்தே, நீங்கள் சொன்னதுனால தானே அவ சொல்கிற. கடை திறக்க உண்மையிலேயே லேட் ஆகும், எல்லாரும் வரணும்ல. நீங்கள் போகிறதுனா போயிட்டு வாங்க.
முக்கியமான இடத்துக்கு தான் போகணும். ஆனால் என்ன செய்யறது, என் மயங்காரன் அம்மா நீ வந்து நிற்கணும், கடை திறக்கும் போது உன் கையால் திறக்கணும், அப்போத்தான் சந்தோஷமா இருக்கு, நான் மென்மேலும் வளரணும், என் பொண்டாட்டி நல்லா நிலைக்கணும்னு சொன்னேன். அதனால தான் வந்தேன். இது என்னம்டி என் மக்க மருக சொல்றது மாதிரி புது உருட்டாவில் இருக்கு. எக்கா நீ வேற சும்மா இரு, எனக்கு சிரிப்பு வருது. இல்ல நெசமா இது உருட்டுதே. அவங்க மைய ஒப்புக்கு போய் ஒரு வார்த்தை வான்னு சொல்லிட்டு வந்தாரு. இவங்க வந்தா தான் கடை திறப்போம், இல்லைன்னா திறக்க மாட்டோம் வச்சுக்கிட்டு இருப்போம்னு சொன்னாராக்க. சரி விடுக்க, அது ஆசைக்கு வந்துட்டு போகுது விடு. அப்படி அந்த சேர் எல்லாம் போட்டிருக்கோம், போய் உட்காருங்க. இந்த ஆளுக்கெல்லாம் வந்தோன்னு திறந்துருவோம். சரி சரி, பசிக்குது, காலையில காப்பியும் குடிக்கல ஒன்றும் குடிக்கல. காப்பி தண்ணியெல்லாம் உண்டாண்ணே? அத்தா எல்லாம் கடைக்குள்ளதான் இருக்கு, கடை திறந்தோன்னதான் கிடைக்கும். ரிப்பன் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளேயே போக முடியும். அப்ப அது வரைக்கும் வாசல்ல தான் கிடக்கணுமா? அதான் பந்தல் போட்டு சேரெல்லாம் போட்டிருக்கோம்லத்தா, அதுல போய் உட்காருங்க போங்க. நல்லா போட்டிருக்காக பந்தல். தள்ளுங்கிட்டு எங்கிட்டு போட்டிருக்கு? இங்க வந்த வழியிலேயே தான் போட்டிருக்கு, அப்படிக்கா போங்க. கடை திறக்கிறாளுங்க கடை. ஷொப்பா அன்னைக்கிளிக்கா, உன் மாமியாருக்கு நீ போய் வெத்தலை வாக்க வச்சு அழைச்சியாக்க? ஆமாடி, நான் தான் போய் அழைக்கிறேன் சத்த, எனக்கு ரொம்ப தேவை வரு. அப்புறம் அதுதானே சொல்லிட்டு போகுது. அடையே விடு, வந்தா வந்துட்டு போகுது, பெரிய மனசு இருக்கிறதுனால ஒண்ணும் இல்ல. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுமா இல்லையா? அடையே அன்னைக்கிளி அனசா மாடன்னு நெடுவாளி. ஆத்தா வாங்க 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 வாங்க, முப்பெரும் தேவிகளும் வாங்க, வணக்கம் எல்லாருக்கும். வேற வேற முடியே செத்த நேரம் சென்று வச்சு எதுவும் நினைச்சுக்கிறாதியே. பரவாயில்லத்தா, இங்க வந்ததே சந்தோஷம். எங்க ருக்கு பேரன்லாம் ஆளக்கானா? வருவா வருவா, புள்ள கறிக்கு வீட்டுல வேலை இருக்கும்ல, வாரம்னு சொல்லியிருக்கா, வருவா. இங்க சேர் போட்டிருக்கோம், உட்காருங்க. இந்த 10 நிமிஷம் தான் கடை திறந்துருவான். பொறுமையா திறங்க, பொறுமையா திறங்கடி, ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன அவசரப்ப? அக்கா அந்த டேபிள் இருக்கிற கேன்ல டீ இருக்கு, கப்பு பக்கத்துலயே இருக்கு, நீங்க குடிச்சிட்டு எல்லாருக்கும் கொடுங்க. சரிம்மாக்கா, நாங்க பாத்துக்கிறோம். எல்லாம் உள்ள போய் குடிச்சுக்கிற வேண்டியதானே. இப்ப தானே வீட்டுல குடிச்சிட்டு வந்தோம், என்னத்துக்கு டீ எல்லாம் வச்சிருக்கியே? கடை திறக்க முன்ன பின்ன ஆச்சுன்னா வர்றவங்க சும்மா உட்காந்துருப்பாங்கல்லத்தா, இன்னைக்கு டீயவாது குடிச்சிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, 10 நிமிஷத்துல கடையை திறந்துருவோம். சரிம்மாக்கா, அதனால ஒண்ணும் இல்ல, நாங்க இருக்கேன். என்னடி குஞ்சாயி, என்ன சொல்லிட்டு நீ மெதுவா வந்துட்டு இருக்க? வேகமா நட. பரவாயில்ல, ஒரே நாள்ல பிக்கப் பண்ணி என்ன ஓவர்டேக் பண்ணிடுவ போல்ஜிக்கு. ஆமா ஆமா, வா வா. என்னாச்சு லைலா, அடக்க முடியலையா? என்ன அவ்வளவுதானே உன்னோட வாக்கிங்? குஞ்சாயி வா லைலா, என்னாச்சு இப்படி ஸ்டன் ஆயி போய் நிக்கிற? இங்க வந்து கொஞ்சம் போஸ்டர் பாருடி. போஸ்டர்? வாட் போஸ்டர்? வந்து பாரு. இது ஹோட்டல் ஆரம்பிக்க போறாளுங்களா? அதான் அன்னைக்கே போய் ஹோட்டலை பார்த்துட்டு வந்துட்டாளுங்க இல்லடி. இப்படி எல்லாம் போஸ்டர் அடிச்சு விளம்பரம் பண்ணுவாளுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. என்ன தைரியம் இருந்தா நான் இருக்கிற இந்த ஊர்ல அந்த அன்னைக்கிளி எந்த அளவுக்கு வளர்ந்து நிப்பா. நீ டம்மி பீஸாயி ரொம்ப நாளாச்சு குஷ்பு. இவளுகளெல்லாம் இப்ப நீ ஃபோக்கஸ் பண்றதே இல்ல. ஐயா போஸ்டர் பாத்தியா? 4 பேரும் நிக்கிற போட்டோ போட்டிருக்கா. அந்த ஹோட்டல் காரங்கிட்ட போய் அன்னைக்கே நான் கேட்டேன், அவளுக்கு 10,000 ரூபாய்க்கு வாடகை கொடுக்குறேன், நான் உனக்கு 20,000 ரூபாய் மாசம் வாடகை தரேன்னு. ஆனா அவன் நீதி நேர்மை நியாயம் தர்மம்னு எதோ பேசி என் மஞ்சை கழுவிட்டான். இவளுங்க ஏதோ பார்த்துட்டு வந்திருக்காளுங்க, சிம்பிளா ஆரம்பிப்பாளுங்கன்னு பார்த்தா போஸ்ட் அடிச்சு ஒற்ற அளவுக்கு பெரிய லெவல்ல பண்ணுவாளுங்க போல்ச்சுக்கு. அப்புறம் தள்ளு வண்டியிலேயே அவளுக்கு ஆர்ப்பாட்டம் அவ்வளவு தூரம் இருந்துச்சு. ஹோட்டல் கிடைச்சிருக்கு, சும்மா விடுவாளுகளா? இல்லைங்களா, சும்மா விடக்கூடாது லைலா, சும்மாவே விடக்கூடாது. அதுலயும் அந்த அன்னைக்கிளி என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கா, அவமானப்படுத்திருக்கா. அவளை நான் நல்லா வாழ விட மாட்டேன். நீ சும்மா வாய் வார்த்தை தாண்டி பேசுற, மத்தபடி செயல் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ எதையுமே வாயில சொல்லாம செய்கையில செஞ்சு விட்டுட்டு போயிடல. லைலா ஒன்னும் சும்மா சொல்லலடி குஞ்சாயி, நீனும் இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்க. அந்த அன்னைக்கிளி அசிங்கப்படுத்தினா, என்ன சாணியை கரைச்சு தலையில ஊத்தி விளக்கமாத்தால அடிச்சு விரட்டி விட்டா. இதே ஊருக்கு நான் வந்ததுக்கு காரணம் அவளை பழி வாங்குறதுக்கு தான். அவளை நான் சும்மா விட மாட்டேன், ஆச்சா போச்சான்னு வாய் தான் பேசிட்டு இருக்கே தவிர செயல்ல எதுவும் இறங்குறது மாதிரி தெரியலையே. என்ன பற்றி அவளுங்களுக்கு தான் தெரியாது, உனக்குமா லைலா தெரியாது? தெரியும்டி குஞ்சாயி, நான் இல்லைன்னு சொல்லல. நீனும் வந்ததுல இருந்து அவகிட்ட இருந்து ஒவ்வொன்னா புடுங்கி அடிமேல் அடி அடிச்சுக்கிட்டு தான் இருக்க. அவ இட்லி கடை போட்டு ஓஹோன்னு வந்ததை புடுங்கி விட்ட, அந்த இடத்த நீ எழுதியே வாங்கிட்ட. ஆனாலும் அவ சும்மா இருந்தாளா? மாடு வாங்குறேன், கண்டு வாங்குறேன், இன்னைக்கு ஹோட்டல் வைக்கிறேன்னு பெரிய லெவல்ல வளர்ந்துகிட்டே தானே போயிருக்காளுங்க. வைக்கிறேன் ஜி, அவளுங்களுக்கு பெரிய ஆப்பா நான் வைக்கிறேன். போஸ்டர் அடிச்சு ஒற்ற அளவுக்கு அவளுக்கு ஹோட்டல் வச்சிருக்காளுங்கன்னா அந்த ஹோட்டல் அவளுக்கு எந்த அளவுக்கு நம்பி இருப்பாளுங்க. அவளுகளை சும்மா விடக்கூடாதுடி, சும்மாவே விடக்கூடாது. இப்படி விட்டோம்னா இந்த ஊருக்குள்ள நீனும் நானும் டம்மி பீஸ் ஆயிருவோம். அவளுங்க நம்மளை தாண்டி வளர்ந்துகிட்டு போய்கிட்டே இருப்பாளுங்க. நான் அவளுங்களை அந்த அளவுக்கு விட மாட்டேன்.
பாக்குறேன்டி, நீ என்னதான் செய்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஆனா ஒண்ணு குஞ்சாயி, அவளுகளை நீ செய்ய போற ஒவ்வொரு செய்கைக்கும் உனக்கு உறுதுணையா நான் கூடவே இருப்பேன். உனக்கு எப்போதுமே நான் சப்போர்ட்டா இருப்பேன். அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்க. போதும் லைலா, இந்த ஒரு வாட்சை எனக்கு போதும். அவளுங்களை ஒன்றும் இல்லாம ஆக்கிறதுக்கு இந்த ஒரு வாட்சை போதும். என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அடி காப்பி எடி எம்பிட்டு நேராச்சு, என்னடி பண்ற பிங்கு? அப்பதான் வந்ததுல இருந்து 10 காப்பி வாங்கி குடிச்சிட்ட. இதுக்கு மேலேயுமா உனக்கு காப்பி வேணும்? ஏண்டி தங்க அப்பத்தா குடிக்கிற காப்பியை கண்ணு வைக்கிற? அம்மா கறி யாருக்கு கடை போட்டு வச்சிருக்க? நம்மளுக்கு தனம் டீ போட்டு வச்சிருக்க. நம்ம குடிச்சு போக தானே மிச்சம். சரி அப்பத்தா, இந்தா குடி. கொண்டா கொண்டா. நீ குடிச்சிட்டியா? எனக்கு வேணாம். நோக்கா கறி காலேஜுக்கு போனாலே அவ வரலையாக்க? ஏன் அவளை கூப்பிடல? அவ இப்பதானே போனா, அதனால லீவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க பத்தா. ஆமா, இல்லைனா மட்டும் அவ வந்து அப்படியே கிளு 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 கிளுன்னு பேசி சிரிச்சு அப்படியே களை கட்டி போடுவா. உன்னை மாதிரிலாம் அவ இல்லையம்டி. ஏன் அவ இப்படி இருக்காளோ தெரியல. ஆத்தா விட்டு கொனா அவளுக்கு அப்படியே இருக்கத்தியா. நீ தாண்டி தங்க நம்ம விட்டு பிள்ளை. என்னைய மாதிரி உன் ஒத்தைய மாதிரின்னு சொல்ல முடியாது. கழுத அவ கிடந்துட்டு போற. நீ அப்பத்தா மாதிரி என்னம்மா? ஆமா அப்பத்தா. சரி சரி போ, அங்கிட்டு இங்கிட்டு நிக்க கூடாது. அப்புறம் உன் அப்பா வந்தா திட்டுவேன். அப்புறமா அப்பத்தா ஏதாவது வேணும்னா கூப்பிடுறேன். சரி அப்பத்தா. காப்பி நல்லாத்தே இருக்கு, லேசா சூடு வத்தாம இருக்கு. கொஞ்சம் சூடு வத்தினா நல்லா இருக்கேன். எவட்ட கொடுத்து சூடு வைக்க சொல்றது? என்னடா டவுசரு, என்ன உன் குடும்பத்துல என்ன முடிவெடுத்திருக்க? உன் பொம்பளையாள்கிட்ட பேசுனியா இல்லையா? பேசுறதுக்கு கொஞ்சமாவது முகம் கொடுத்து பார்க்கணும்லடா பெருமாள். பார்க்கறதுக்கே அவ யோசிக்கிறா. அப்புறம் எங்கிட்ட நான் போய் பேசுவேன்? குடும்பம்னா அப்படித்தாண்டா இருக்கேன். அதுக்காக அப்படியே விட்டுட்டா எப்படி? நீ தானே ஏதாவது பண்ணி சரி பண்ணனே. அந்த புள்ளையும் பாவம் தோப்பு காட்டில் கிடந்து புள்ளைய வச்சுக்கிட்டு சிரமப்பட முடியுமா? எப்படியும் இந்த வாரத்தில் ஒரு முடிவு கட்டிடுவேண்டா பெருமாள். கண்டிப்பாக கட்டித்தான் ஆகணும். அலமேலு கூட நேற்று சொல்கிறா, அப்பப்போ எங்களோட நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவ திடீர்னு அப்படியே மௌனமாகி அழுக ஆரம்பிச்சிடுறான்னு. பொம்பளையாளுக்கும் மனசுக்குள்ளே கவலை இருக்கும்லடா. வயசான காலத்தில் அதுக கூட இருந்தால் தானே நல்லா இருக்கேன். பாரு என்னன்னு பார்த்து அதுகளையும் சேர்த்து வச்சுப்புட்டு நீங்களும் ஒன்றா இருக்கிற வழியை பாருங்க. பங்கசக்கா இங்கிட்டு யாரு? நான் தாக்கா கருப்பாயி. என்ன ஏதோ கல்யாணத்துக்கு போறோம்னு சொன்னியே, காதுகுத்துக்கு போறோம்னு சொன்னியே, இங்கே வந்து உட்காந்துருக்கீல என்ன? ஆமா, போகணும்னு சொல்லி போய்கிட்டு தான் இருந்தேன். வர்ற வழியில என் மயங்காரை வந்து வழியை மறைச்சுக்கிட்டேன். எம்மா என் பொண்டாட்டி கடை திறக்க போற, நீ பாட்டுக்கு இப்படி எங்கேயோ போய்கிட்டு இருக்கியே, எண்ணத்துல அர்த்தத்துல இப்படி போற. நீ வந்து கடைக்கு திறப்பு விழா நடத்தி ரிப்பனை கட்டு பண்ணி எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டா தானே நல்லா இருக்கும். அவ கொடி கட்டி பறப்பா. நீ பாட்டுக்கு இப்படி போயிட்டீன்னா அப்புறம் அந்த கொடி கட்டு போயிடாதா என்னன்னு கடை விளங்கும். நீ தாம எனக்கு ராசியான ஆளுன்னு காலில் விழுந்து கதறியேன். என்னடி ஆனு வாயை பழக்கிற? நான் சொல்றதெல்லாம் பார்க்கையில உனக்கு பொய் மாதிரி தெரியுதோ? நான் என்னமோ அவனா கூப்பிடாம வேணுக்கும்னு வழியக்க வந்து சோத்துக்காண்டி உட்கார்ந்துருக்கிறது மாதிரி இல்லை நீ பாக்குற? பேச்சு இல்லக்கா இல்லக்கா, அப்படி இல்லை, நான் ஒன்றும் நினைக்கல. என்னையவே என் மையன் வந்து காலில் விழுந்து எம்மா என் பொண்டாட்டி ஹோட்டல் ஓப்பன் பண்ணுற, நீ வந்து ரிப்பனை கட்டு பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சு விடு, அப்போத்தே இந்த கடை விளங்க, இல்லைன்னா தோற்று போயிடுவாளுக, கடையை மூடி போடுவாளுக. நீ வாமான்னு ஒரே பிடிவாதமாக நின்றுபிட்டியான். அதான் கழுதையில் சரி வந்து திறந்து வச்சுட்டு போவான், ரிப்பனை கட்டு பண்ணிட்டு போவோமேன்னு வந்தேன். இவளு என்னடி தருமா வாய்க்கு வந்தபடி இப்படி மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டு தெரிகிறாளுக. என்னைய கூப்பிடவே இல்ல, ஒப்புக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா மதியாதர் தலைவாசல் மிதிக்க மாட்டோம்னு என்னென்னமோ வேசனா ரோசங்கட்டவ. இப்படி ஆளா வந்து உட்காந்துக்கிட்டு காப்பி உறிஞ்சிக்கிட்டு இருக்க. இவ்வளோ ரிப்பனை கட்டு வேற வேற கூப்பிடாங்களாம். அவளு இடக்காளுக மானம் கட்டவளுக. அந்த கருப்பாயெல்லாம் பாரு, அவளையெல்லாம் என்னத்துக்கு ஆளாக போறான்னு தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு 2 பேர் என் கையில வசமா மாட்ட போறாளுக. அவளுக்கு 2 பேர் வயவும் ஒத்த வயல கிழிச்சு விட்டுட்டு இருக்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. போய் தொலைஞ்சிட்டு போறாளுக, வாங்கடி நம்ம இங்கிட்டு தானே உட்காருவோம். பொம்பளையில பரு பொம்பளையில அங்கிட்டுலாம் போவேனா, நம்ம இப்படித்தானே உட்காருவோம். வாங்க வாங்க உட்காருவோம் வாங்க. ஏக்கா இம்புடு தூரம் ஏற்பாடு பண்ண நம்ம ரிப்பனை கட் பண்றதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணலையக்கா? ஐயோ அதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையா? இல்ல எனக்கு தான் அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. நீங்களாவது சொல்லியிருந்தா செஞ்சிருப்பேன்லட்டி. இப்ப யாரை போய் கூப்பிடுறது? கோயில் பூசாரியை கூப்பிடுவோமா? எதுக்கு அவங்களையும் இவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு இந்த தொழில் ஆரம்பிக்கிறது? நீங்க 4 பேர் இருந்தேன், நீங்க 4 பேரும் சேர்ந்து ரிப்பனை கட் பண்ணுங்க. அதை காட்டி யார் ஒரு ஸ்பெஷலான ஆளை கூட்டிட்டு வர போறிய? என்ன மாமா சொல்றீங்க? இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்களை தானே வெளியே இருந்து கூட்டிட்டு வருவாங்க.
இனி அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுக கூட்டிட்டு வருவாங்க. நம்ம ஆரம்பிக்கிறது சாதாரண தொழில். அதுலயும் 4 பேர் பெண்களா சேர்ந்து உங்களோட சொந்த முயற்சியை போட்டு ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஆரம்பிக்கிற தொழிலை நீங்களே தொடங்கி வைங்க. அப்பதானே அண்ணன் சொன்னது மாதிரி நல்லா இருக்கும். ஆமா நிக்கிலி, நீங்க 4 பேரை தவிர இந்த இடத்துக்கு ஸ்பெஷலான ஆளுன்னு வேற யாராலையும் வர முடியாது. 4 பேருமே சேர்ந்து ரிப்பனை கட் பண்ணி கடையை ஓபன் பண்ணுங்க. ஆமா நிக்கிலி, நீங்க 4 பேரு தானே, தொடங்குங்க தொடங்குங்க. விட்டுங்கத்த, நீங்க வெட்டுற அழகை பார்க்கத்தானே நாங்க வந்திருக்கோம். சந்தோஷமா விட்டுங்க. அத்தி அடி கருப்பா, இங்க நடக்கிற கூத்த கொலவே போடுங்க, கொலவே போடுங்க. அடி மொட்டைக்காரி, இங்க என்ன சடங்கா சுத்துற? கொலை வர்றதுக்கு ரிப்பன் வெட்டுறாக முட்டி, இதுக்கெல்லாம் கை தான் தட்டணும். அட கை தட்டு வேலைக்க, அப்ப கொலை விட மாட்டாக. நம்ம கோயில கூழ் ஊத்துறாங்கல்ல கொலையை போடுறதுக்கு, கைய தட்டுங்கடியே. இன்னமும் டெவலப்பே ஆகாம இருக்காளுகளே இவளுக. சரி சரி வாங்க, கைய தட்டுவோம் கைய தட்டுவோம். அத்தியாக்கா, இவளுக்கு அடிக்கிற கூத்த பாத்தீங்களா? பார்த்துக்கிட்டு தானடி இருக்கேன். ஒரு பெரிய மனுஷி வந்து உட்கார்ந்துருக்கேன். இவளை கூப்பிட்டு இந்த ரிப்பனை வெட்ட சொல்லுவோம்னு வெட்டாம அவளுகளா சேர்ந்து வெட்டுறதுக்கு திட்டம் திட்டுறாளுக பத்தி. அப்ப என்ன ஒரு திமிரு இருக்கணும் இவளுகளுக்கு. இப்படி உள்ளவளுகளுக்கு எப்படிக்கா அந்த கடை விளங்கும்? இவளுக்கு விளங்காமத்தையும் போறாளுக. பார்த்துக்கிட்டே இருவேன். இவனை சொல்லணும் முடியே, பொண்டாட்டி கொடுக்க பிடிச்சிக்கிட்டே திரியிறான் பத்தியா, அந்த கள்ளப்பையில சொல்லணும். என்ன ஒரு திமிரு இருந்தா கள்ள பருவ பார்த்துக்கிட்டு கள்ளப்பிராந்து கணக்கா பொண்டாட்டியவே வெட்டுறதுக்கு குறியா இருப்பேன். ஏன் பெத்ததாயி நீ வா, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இதை வெட்டி விடணும் ஒரு வார்த்தை சொல்றான் அவத்தியா. எல்லாத்துக்கும் உள்ள ஆளுக்கு கல்லால இவன் தாண்டி இருக்கேன். ஆமா கோய், உன் மையன் மட்டுமா? ஏன் மையனு ஆமா ஆமான்னு அவ பொண்டாட்டிக்கு மண்டையாட்டிக்கிட்டு அவளுகளதே வெட்ட வைக்கிறதுக்கு குறியா இருக்கேன். அப்புறம் எப்படிக்கா அவளுக நம்மள மதிப்பாளுக? அவளுகளை நம்மள தூக்கி போட்டு மிதிக்கத்தான் செய்வாளுக. நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிய? வெட்டுங்க வெட்டுங்க. தட்டுங்கப்பா தட்டுங்கப்பா, எல்லாரும் கையை தட்டுங்கப்பா. இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் ஆரம்பிக்கிற இந்த ஹோட்டலு தொழிலும் மென்மேலும் வளர்ந்து பெரிய லெவலுக்கு வரணும். அதுக்கு இந்த ஐயாக்களோட ஆசீர்வாதம்ப்பா. எல்லாரும் கையை தட்டுங்க கையை தட்டுங்க. ஐ, எங்க அம்மா ரிப்பன் கட் பண்ண போறாங்க. உங்க அம்மாவும் தான். ஏய் கிச்சா, நீனு வாடா. நான் எங்க அப்பா கூடவே இருக்கேன்க்கா. சரி சரி, எல்லாரும் அம்மாவும் ரிப்பன் கட் பண்ணும்போது கிளாப் பண்ணுங்க. சரிக்கா. சந்தன மழை நம்மை நினைக்கும், பூந்தென்றல் பாதை சொல்ல வந்து